சும்மா சொல்லக்கூடாது ராசாத்தி. அரசியலுக்கு தேவையான அத்தனை சாணக்கியத்தனமும் உங்ககிட்ட இருக்கு. நீதான் சேர்மனுக்கு சரியான ஆளு. அதான் உங்ககிட்டயே தானா அந்த பதவி வந்திருக்கு. ஆனா ஒண்ணு ராசாத்தி, நாளைக்கு உண்மை தெரிஞ்சு கண்மணி வந்து கத்துவாளே, அப்ப என்ன பண்ண போற? அத்தை, அவ என்கிட்ட வந்து கத்துறது சண்டை போடுறதெல்லாம் புதுசா என்ன? கத்துனா கத்திட்டு போட்டோம், நமக்கு காரியம் நடக்கணும். ரோஜா பெரிய விட்டு வாரிசாக்கணும், அது நடந்தா போதும் அத்தை. ஆமா ராசாத்தி, அதுவும் சரிதான். அந்த கண்மணிக்கு உண்மை தெரியறதுக்குள்ள ரோஜாவை முறைப்படி வாரிசாக்கணும். சரி, நீங்க கோயிலுக்கு புறப்படுங்க, நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். சரியா? சரி, வாங்க. வா. வர ராசாத்தி, வர இனியா. போலாம்ப்பா. வரேன். சரிங்க அத்தை. பாத்தீங்களா சித்தி, காசு வருதுன்னு ரோஜாவை தத்தெடுக்க என்னமா அலையறாங்க. சரியான அல்பைங்க. சத்தமா பேசாத, அவங்க காதுல விழுந்துற போது. உங்களை மாதிரி ஆளுங்கள் எல்லாம் இப்படி தாண்டி உங்க ரூட்லயே போய் ஏமாத்தணும். ராசாத்தி சரியா தான் செஞ்சிருக்கா. அத்தை, லாயர் உட்பட எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடலாம்ல. அவசரப்படாத கண்மணி, முக்கியமா வர வேண்டியவங்க வரணும்ல. சித்தி, வாங்க. வா ஸ்னேகா. வாணியா. கண்மணி, சாந்தம் சாந்தம், காரியம் கெட்டு போயிடும். வாங்க. என்ன ஸ்னேகா, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? என்னம்மா, உனக்கு ரோஜாவை தத்து கொடுக்க முழு சம்மதம் தானே? இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் உசுர கையில பிடிச்சிட்டு காத்துட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றின்னு எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? இந்த அக்ரிமெண்ட் மட்டும் சைன் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்குடி ராசாத்தி, உன்னை வச்சு சேரேன். நீ இவ்ளோ ஏமாளியா இருப்பன்னு நான் நினைக்கல கண்மணி. உயில் கைக்கு வந்த பின்னாடிதான் இருக்கு. பாவம் நீ. அப்புறம் என்ன சம்பந்தி, வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சுல்ல, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுடலாமே. சம்பந்தி, அவ்வளவு அவசரம் என்ன? அதுக்கு இல்ல சம்பந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்து போடணும்ல, அதான். சரி சரி சரி. வக்கீல் சார், ஐயா, அந்த அக்ரிமெண்ட் அப்படியே கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. ஸ்னேகாவின் மகளான மோனிஷா என்கிற ரோஜாவை திரு குமரன் கண்மணி தம்பதியினர் தங்களது மகளாக தத்தெடுத்துக் கொள்கின்றனர். இதன் மூலம் மோனிஷா குமரன் கண்மணி தம்பதியின் சுவிகார புத்திரியாக நிர்ணயம் செய்யப்படுகிறது. மோனிஷாவுக்கு மேற்படி குமரன் கண்மணி தம்பதியின் மகளாக அனைத்து பாத்தியதைகளும்
இந்த ஷரத்தின் மூலம் உறுதி செய்யப்படுகிறது. மேற்படி தம்பதியினருக்கு தன் மகளை தத்து கொடுக்க முழு மனதுடன் சம்மதிப்பதாக குழந்தையின் தாயார் ஸ்னேகாவும் இந்த ஷரத்தில் கையொப்பமிடுவதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது. கேட்டுக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஆமா ஆமா சம்மதம் தான். சரி, இதுல முதல்ல குழந்தையோட அம்மாவை கையெழுத்து போட சொல்றேன். இந்தா. அப்படியே நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. என்னங்க குமரன், நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. பாரியா, சாட்சிக்கு நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டு போடுப்பா. இந்தாங்க. நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டு. நானும். சரி. இனிமே இவ என்னோட பேத்தி தான். சட்டப்படி பெரிய வீட்டோட வாரிசாயிட்டா. உங்க எல்லாருக்குமே எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. விடுமா, எதுக்கு அதையே பேசிக்கிட்டு? சரி வா, உள்ள வா. இல்ல, நான் வாசல் வரைக்கும் வந்த விருந்தாளியாவே இருந்துட்டு போறேன். நான் உள்ள வந்து யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. ராசாத்தி, உங்களாலதான் என் ஆசை நிறைவேறி இருக்கு. உங்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஸ்னேகா, விடு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல. இது நடக்கிறதுக்கு என்னை விட முக்கிய காரணம் கண்மணி தான். கண்மணி, உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு. ஆமா ஆமா, என் பொண்ணு அன்னை தெரசா மாதிரி எல்லார்கிட்டயும் அன்பும் கருணையுமா இருப்பா. இல்ல கண்மணி? என்ன சம்பந்தியம்மா? அன்னை தெரசா மாதிரி உங்க பொண்ணு. சரிதான். அம்மா, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அம்மா, அக்ரிமெண்ட் ரெடி. அதை என்கிட்ட கொடுங்க. ஏன் கண்மணி, அத நான் வாங்க கூடாதா? நீங்க வாங்கி வச்சுக்கிட்டா நாங்க எப்படி அதை காட்டி உயில் வாங்க முடியும்? அது ஒண்ணும் இல்ல அத்தை. ரோஜாக்கு இப்போ நான் தானே அம்மா. இது என் கையில இருந்தா தானே தேவைப்படுற இடத்துல காட்ட முடியும். அதத்தான் அம்மா அப்படி சொல்ல வந்தாங்க. இல்ல, ஏதோ உயில்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஐயோ, உயில் இல்ல சம்பந்தி, குயில் குயில். அங்க பாருங்க, கூ கூன்னு கூவுது பாருங்க. ஓ, சரி, அக்ரிமெண்ட் அவகிட்டயே கொடுத்துருங்க. சரிங்கம்மா, இந்தாங்க. சரிங்க ஐயா, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? வாங்க. வரேங்க.
நான் ரோஜாவை என் கூட அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 2 நாள் வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுருவா. இதையெல்லாம் நீ எங்க கிட்ட கேட்கணுமா? சந்தோஷமா கூட்டிட்டு போமா. சரி அத்தை, நாங்களும் கிளம்புறோம். சரி பெரியப்பா. சரி ராசா. அப்படியே நாங்களும் கிளம்புறோம். வரோம் அத்தை. சரி மோனி வா, வாங்க. போயிட்டு வர பெரியமா. இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. இந்த நல்ல காரியம் நடந்ததை கொண்டாட நல்லா இனிப்பு செஞ்சு ஜமாய்க்கலாம். அப்பா இப்ப தாத்தா வாயிட்டீங்க, பேத்தி வந்தாச்சு, அதனால வயசுக்கு ஏத்த மாதிரி வாயை கட்டுங்க. சரியா சொன்னாங்க. வாங்க போலாமா? இதை ஃபைல்ல போட்டு வச்சிருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி. ஐயா இருக்காங்களா? இருக்காரு, இப்போ வந்துருவாரு. ஐயா வந்துட்டாரு. வாங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்கம்மா. ஐயா, இது மோனிஷாவை நாங்க முறைப்படி தத்தெடுத்ததுக்கான அக்ரிமெண்ட். இந்தாங்க. வக்கீல் சார் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் சரியா இருக்குங்க ஐயா. அம்மா ரொம்ப சந்தோஷம்மா. என் மக தான் என்னை பார்க்காம பேசாம உதாசீனப்படுத்திட்டா. ஆனா நீயும் மருமகனும் எனக்கு பெரிய உதவி பண்ணிட்டீங்கம்மா. நான் பெறாத பொண்ணுமா நீ. ஆனா ஒண்ணுமா, என் பேத்தியை நீ நல்ல விதமா பாத்துக்கணும். அவளுக்காக தான் இதெல்லாம். ஐயா, மோனிஷா ஏன் பொண்ணு. நீங்க சொத்தை எழுதி வச்சாலும் வைக்கலனாலும் அவ என்னோட பொண்ணு ஐயா. அவளை எப்படி தாங்குன்னு தாங்க போறேன்னு மட்டும் பாருங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அதெல்லாம் சரிங்க ஐயா. சொத்தெல்லாம் எப்ப பாப்பா பேருக்கு மாத்தி எழுத போறீங்க? ஏன் அடுத்த வேலை அதாம்மா. உடனே நான் ஊருக்கு போயிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி மோனிஷா பேர்ல சொத்தெல்லாம் மாத்தி உயில எழுதி கையோடு எடுத்துட்டு வந்து நானே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. சரிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க கவலையே படாதீங்க. ரோஜாவை நாங்க கண்ணும் கருத்துமா எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்குவோம். ரொம்ப நன்றிம்மா. அப்போ நாங்க வரட்டுமாங்க ஐயா? நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா. வரோம். அப்பா, ஆத்தாளும் மகளும் நம்மளை விட பெரிய நடிகைகளா இருப்பாங்க போல இருக்க. முடியல அண்ணே, பேசாம அவங்களே நம்ம ட்ரூப்லயே சேர்த்தலாமா? நீ வேறப்பா, நம்மள காலி பண்ணிடுவாங்க.
இந்தாப்பா. ராசாத்தியம்மா, ராசாத்தி, ரோஜாக்காக நடிச்சாங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. வாங்கய்யா, வாங்க. என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அந்த அக்ரிமெண்ட்டே கையில கொண்டு வந்திருக்கோம். இதை கொடுங்க. இந்தாங்கம்மா. நீங்க 3 பேரும் எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களை நான் ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன். ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஏதோ எங்களால முடிஞ்சது ஒரு நல்ல காரியத்துக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிமா. மாமா, இந்தாங்க. தம்பி, நாங்க பேசுனதை விட அதிகமா இருக்க தம்பி. நீங்க செஞ்ச உதவிக்கு இதுக்கு மேலேயே கொடுத்துருக்கணும். பரவாயில்ல, வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த கண்மணி கண்ணுல படாம ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க தம்பி. அப்ப நாங்க வரங்கம்மா. வரங்க. ராசாத்தி, நீ நினைச்ச மாதிரியே ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசா தத்தெடுக்க வச்சு சாதிச்சிட்ட. ஆடு 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 ஆடு. விஜய் சேதுபதி நடிச்ச விக்ரம் வேதா படத்துல இருந்து ஒரு குத்து சாங் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. இப்போ ஒரு குட்டி பிரேக். உங்கள் ஊர் திருவிழா, கோயில் விசேஷங்களுக்கு சிறந்த முறையில் பள்ளி திருமண நாடகம் போட்டு சிறப்பிக்க மலைமகள் ஃபைன் ஆர்ட்ஸை அணுகவும். நிறுவனர் ராஜபாட் சிவசாமி மற்றும் பாகவதர் பழனி. எங்களை தொடர்பு கொள்ள கீழ்கண்ட தொலைபேசியை அணுகவும். என்னாச்சு கண்மணி? இல்லம்மா, ஒரு நாடக ட்ரூப் விளம்பரம் வந்துச்சு. அதுல 2 பேரோட போட்டோவை காட்டினாங்கல்ல, அது நம்ம அம்பலவாளன் ஐயா மாதிரியே இருந்துச்சு. என்ன கண்மணி சொல்ற? இன்னொரு ஆளு லாயர் பார்த்த சாரதி மாதிரியே இருந்துச்சுமா. ஐயோ, என்னடி குண்டு தூக்கி போடுற? அப்ப நம்ம ஏமாந்துட்டோமா? மா, ஏன் பயப்படுற? அவங்கள மாதிரி இருந்துச்சுன்னு தானே சொன்னேன். அவங்க தானான்னு கன்ஃபார்மா தெரியல. என்ன பண்றது கண்மணி இப்போ? இது லோக்கல் சேனல் தான். போட்ட விளம்பரத்தை கண்டிப்பா திருப்பி போடுவான். அப்ப பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மா, அந்த போன் எடு. உங்கள் ஊர் திருவிழா, கோயில் விசேஷங்களுக்கு சிறந்த முறையில் பள்ளி திருமண நாடகம் போட்டு சிறப்பிக்க மலைமகள் ஃபைன் ஆர்ட்ஸை அணுகவும். நிறுவனர் ராஜபாட் சிவசாமி மற்றும் பாகவதர் பழனி. எங்களை தொடர்பு கொள்ள கீழ்கண்ட தொலைபேசியை அணுகவும்.